بسم الله الرحمن الرحيم. الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது நாங்க இந்த அதாவது ரமலான்ல நடத்தக்கூடிய இந்த குர்ஆனுடைய பாடம் சம்பந்தமான சில விடயங்களை கலந்துரையாடுறதுக்கு முன்னால கொஞ்சம் குர்ஆனுடைய பொறுமதி, இதை படிக்கணுமா தேவையில்லையா, இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் குர்ஆனோட நாங்க எவ்வளவு தொடர்பு கொண்டிருக்கிறோம், அப்படி படிக்கிறதுனால எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்ற சில விஷயத்த பார்த்துட்டு போகலாம் என்று நினைக்கிறேன். நான் கொஞ்சம் யோசிக்கணும். இன்றைக்கு நாங்க வாழக்கூடிய காலம் ஒரு ஒரு ஃபித்னாவுடைய ஜமான், ஃபித்னாக்கள் நிறைந்த ஒரு காலம். அது பாவங்கள் மிகைக்கக்கூடிய காலம் என்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்தை பத்தி, அதாவது நாங்க வாழக்கூடிய ஃபித்னாவுடைய இந்த காலத்தை பத்தி ரசூலுல்லாஹ் எவ்வளவு பயந்தாங்க. எங்களோட உம்மத்து வழிகேட்டுல செல்லுமே, குர்ஆன் விட்டும் தூரமாகுவாங்களே, மார்க்கத்தை விட்டும் வஹை விட்டும் தூரமாகுவாங்களே, யஹூதியத்தை நசரானியத்தை பின்பற்றுவாங்கன்னு எவ்வளவு பயப்பட்டாங்க. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் அதை எங்களுக்கு பார்க்கலும். எங்களுக்கு தெரியும், புகாரி ஷரீஃப், முஸ்லிம் ஷரீஃப், இது போல சிஹாவு சித்தான் சொல்லக்கூடிய திர்மிதி, நசாய், இந்த எல்லா கிதாபுகளை எடுத்துக்கொண்டாலும் அதுல ஒரு தனி பகுதியை கொண்டு வருவாங்க. அந்த 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 ஹதீஸுடைய இமாம்கள் கிதாபுல் ஃபித்தன் என்று சொல்லி தனி ஒரு பாட பிரிவையே கொண்டு வருவாங்க. ஏன்? ஃபித்னாக்கள் எந்த அளவுக்கு அந்த பயங்கரமான காலத்துல எங்களை ஊடுருவும் என்பதாக. ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காலையில முஃமினாக இருப்பாங்க, வ அம்ஸா காஃபிரா, மாலை நேரமாக கூட குஃபுருக்கு சென்றுடுவாங்க. ஆக பயங்கரமான காலம். எப்படி யஹூதியத்தை நசரானியத்தை எப்படி பின்பற்றுவாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு 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 உடும்பு தன்னுடைய அந்த அது பொந்துள்ளுக்கு அவங்க போனாங்கன்னு சொன்னா நாங்களும் போவோம். அதாவது கண்மூடித்தனமாக பின்பற்றுவாங்க என்ற என்ற கருத்துப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பயங்கரமான காலம். அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, கொஞ்சம் யோசிக்கணும். நான் சும்மா உலகத்துல ஏதோ வாழ்றோம், அப்படியே போறோம், அப்படி அல்ல. இன்றைக்கு உலகத்துடைய விஷயங்களுக்கு எவ்வளவு தஷ்கீல் பண்ணப்படுது இல்லையா? தஷ்கீல் பண்ணப்படுதா இல்லையா? உங்களுக்கு ஐடி தெரியான்னு சொன்னா உலகத்துல உங்களுக்கு ஃபியூச்சர்ன்னு சொல்லி ஒன்று இல்ல. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியவா, உங்களுக்கு நீங்க வாழ்றது இல்ல. ஏன்? அதான் எங்களோட வாழ்க்கையோட வாழ்வாதாரமே கேள்விக்குறி. சொல்றாங்களா இல்லையா? சொல்லுங்களேன். நான்டா காதால கேட்டிக்கிறேன் அப்படி சொல்றத. அவளுக்கு ஒரு ஒரு HND ஒன்று இல்லைன்னு சொன்னா, டிகிரி ஒன்று இல்லைன்னு சொன்னா சமூகத்துல ஆட்கள் அவங்கள மதிக்க மாட்டாங்க. நீங்க ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாம போவீங்க? அவங்களுக்கு இந்த நாலேஜ் இல்லைன்னு சொன்னா எப்படி? தஷ்கீல் பண்ணப்படுதா இல்லையா? சொல்லுங்களேன். ஓவா இல்லையா? எஸ் ஆர் நோ? தஷ்கீல் பண்ணப்படுதா இல்லையா? கொஞ்சம் யோசிக்கணும். எங்கட குர்ஆன்ட நிலைமை என்ன? நான் மௌத்தாகினா நாளைக்கு அல்லாஹ்ட்ட என்ன பதில் சொல்ல போறேன்? நாளைக்கு அல்லாஹ் நீங்க எந்த காலேஜ்ல டிகிரி வாங்கினீங்க, உங்களோட டிகிரி இப்படி வர்த்தா, அத கேட்க மாட்டான். இன்னைக்கு எத்தனை பேர் குர்ஆன் ஓத தெரியும்? தஜ்வீதோட தர்த்தீலோட குர்ஆன் சூரா ஃபாத்திஹாவை எத்தனை பேருக்கு அழகான முறையில் ஓத தெரியும்? ஆனா அதுக்கு செலவழிக்கிறதுக்கு தயார் இல்ல.
அதுக்கு நேரம் கொடுக்கறதுக்கு தயார் இல்ல. அத ஒரு உஸ்தாதுட்ட பேத்து அல்லது ஒரு ஒரு முஅல்லிமாட்ட பேத்து உட்கார்ந்து அதுக்கு நேரம் கொடுத்து ஏன்னா ஃபாத்திஹாவை திருத்தணுமே, சூரா ஃபாத்திஹாவுடைய எழுத்துக்களோட உச்சரிப்புகளை திருத்தணுமே, என்ன மகாரிஜ் திருத்தணுமே, சிஃபாத்தை திருத்தணுமே, எழுத்துக்கள் வெளியாகக்கூடிய இடங்கள், எழுத்துக்கள் வெளியாகிற சவுண்ட் இதை திருத்தணுமே என்ற ஆசை ஆர்வம் எங்கள்கிட்ட இல்ல போயிட்டு. அதை யாரும் கணக்கெடுக்கிறதும் இல்ல. நாங்க இன்றைக்கு எத்தனையோ ஹுஃபால்கள் வெளியாகுறாங்க. ஹுஃபால்களுக்கு மதிப்பு இருக்கின்றதா சமூகத்துல? இல்ல. இல்ல மாஷா அல்லாஹ். ஒரு சிலர்களை தவிர அந்த ஹுஃபால்களை மதிக்கிறது இல்ல. ஒரு டிகிரி முடிச்சா, அதாவது ஒரு HND ஒன்று கம்ப்ளீட் பண்ணின ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு குர்ஆன மனனம் செஞ்ச, குர்ஆன ரிவாயத் முடிச்ச அல்லது குர்ஆன பாடமாக்கி அதை தஜ்வீத் முறையோட ஓதி அது அழகான முறையில அல்லாஹ்ட முன்னு குர்ஆன ஓதக்கூடிய அல்லாஹ்வுடைய கலாம உள்ளத்துல சுமந்தவங்களுக்கு உள்ள அந்தஸ்து மதம் வச்சு பார்த்தா யாருக்கு அந்தஸ்து கூட? யார வெல்கம் பண்ற கூட? சொல்லுங்க பாப்போம். கொஞ்ச பேர் தான் குர்ஆனோட சம்பந்தப்பட்டாக்கள் தான் அவங்கள கண்ணியப்படுத்துவாங்க. இல்லாத என்னத்துக்கு கண்ணியம்? சரியா பிழையா? நான் சொல்றது சரியா பிழையா? பிழைனா பிழைன்னு சொல்லுங்க. நான் பேசுறது கேட்கத்தானே எல்லாருக்கும்? சொல்லுங்க. சத்தம் போதான்னு சொல்லி ஒருத்தர் மெசேஜ் போட்டிக்கிறேன். சரி. அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் யோசிங்க. நான் 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 என்றைக்கு மௌத்தாவினா, யாரும் வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு ஃபித்னாவுடைய ஜமான் என்று சொன்னா, சில இடங்கள்ல போய்த்து, அதாவது ஸ்கூல்ஸ்ல மோட்டிவேஷன் செய்யற இடங்கள், அப்படியாப்பட்ட சில இடங்கள்ல இந்த இந்த உலகத்துடைய கல்வியோடு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல போய்த்து நீங்க மௌத்த பத்தி பேசுங்க ஏழும்டா. நான் இதுல ஏன்டா இந்த துறை சார்ந்தவங்க இருப்பாங்க. ஸ்கூல்ல படிச்சு குடுக்குறார்கள் இருப்பாங்க. நான் நான் சொல்றேன் இவங்கட இந்த 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 எடுகேஷனோட சம்பந்தப்பட்ட இடங்கள்ல போய்த்து, உலகத்துடைய கல்வியோடு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல போய்த்து மௌத்த பத்தி பேசுங்க. என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என்ன நீங்க நெகட்டிவா பேசுறீங்க? அப்படி அதெல்லாம் பேசப்படாது. இது யாருட பண்பு? மௌத்த பத்தி பேசுறத பயப்படுறதும், மௌத்த பத்தி பேசுறது விருப்பமில்லாம இருக்கிறதும் யாருட பண்பு? யாருட பண்பு? நபிமார்ட வழியா இதெல்லாம்? இமாம்கள்ட வழியா? அல்லது சஹாபாக்களோட வழிமுறைகளா இவைகள் எல்லாம்? சொல்லுங்களே. நான் சொல்றது சரியா பிழையா? நீங்க ஓனுண்டா செஞ்சு பாருங்க. பயப்படுவாங்க. பேசுறத விரும்ப மாட்டாங்க. என்ன நீங்க நெகட்டிவா பேசுறீங்க? அப்படி பேசப்படாது, அப்படி பேசப்படாது. அதெல்லாம் இதெல்லாம் அந்த அந்த என்ன அந்த உளவியல் ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட விஷயம் அல்ல. ஒரு படிச்ச ஒரு மனுஷன் மௌத்த பத்தி பேசுறது இல்ல. சரியா பிள்ளையா? நான் சொல்றது சரியா பிள்ளையா? சைக்காலஜியில் அதுக்கெல்லாம் இடம் இல்ல. மௌத்த பத்தி பேசப்படாது. ஆனா திருமதியுடைய ரிவாயத் வருது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அக்திரு திக்ர ஹாதிமில் லذات يعني الموت. இன்பங்களை முறையடிக்க கூடிய மௌத்தை அதிகம் நினைவு கூறுங்கள். அபூ தாவூத் ஷரீஃப்ல ஒரு ரிவாயத் வருது. அதைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் நபியுடைய சமூகத்துக்கு வந்தேன். ஒரு சஹாபி ரிவாயத் செய்றாரு. நான் நபியுடைய சமூகத்துக்கு வந்தேன். அன்சாரி சஹாபிகள்ல ஒரு சஹாபி எழுந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ் மன் அக்யஸுன் நாஸி வ அஹ்ஸமுன் நாஸ். மக்கள்ல மிகவும் புத்திசாலி யார்? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? இந்த டிகிரி ஈக்கணும். அப்பதான் அவர்தான் புத்திசாலி. அப்படியே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சொன்னாங்க அக்ஸருஹும் திக்ரன் லில் மௌத். மௌத்தை அதிகம் நினைவு கூறுவார்கள். ஒ அக்ஸருஹும் இஸ்திஅதாதன் லஹ். அந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி அதிகம் தயார் செய்யக்கூடியவர்கள். உலாயிகல் அக்யாஸ். அவர்கள் தான் புத்திசாலிகள். யார் புத்திசாலிகள்? அவர்கள் தான் புத்திசாலிகள். ذهبوا بشرف الدنيا وكرامة الآخرة. அவர்கள் தான் உலகத்துடைய மேன்மையையும் ஆகிரத்துடைய கண்ணியத்தையும் அடைந்து கொள்வார்கள். யார் சொன்னது? நான் சொன்னதா? ஆ? இல்லாட்டி வேற யார் சரி விஞ்ஞானி ஒன்று சொன்னதா? யார் சொன்னது? உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை. அது சில நேரம் இந்த ரசூலுல்லாஹ் சொன்ன சில மனிதன் சில நேரம் உலகத்துடைய அறிவு மீக்காது. அவருக்கு இந்த HNDயோ, டிகிரியோ ஒன்றுமே ஈக்காது. சில நேரம் கூலி வேலை செய்யக்கூடிய சாதாரண மனிதராக இருக்க இயலும்.
எங்கட பார்வையில யாராய் கேளும் படிப்பறிவு இல்லான்னு சொல்லுவோமே நாங்க இவரெல்லாம் சும்மா அந்த சமூகம் ஒதுக்கப்படக்கூடிய அவருக்கு இங்கிலீஷும் தெரியும் அவருக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் இல்ல அவருக்கு டிகிரியும் இல்ல ஒன்றும் இல்ல சும்மா அவர் ஓஎல் ஃபைல் ஆன ஒருத்தர் ஏஎல் ஃபைல் ஆன ஒருத்தர் அப்படியா கூட இருக்கேலும் ஆனா யாரு ரசூல்லா சொன்னாங்க யாரு அவங்க தான் புத்திசாலின்னு சொன்னாங்க கொஞ்சம் யோசிப்போம் நாங்க எங்களுக்கு தெரியாமையே எங்கட மூளை நாங்க நாங்க மூளை செலவை செய்யப்பட்டு இந்த யகூதிகளுடைய நசராணிகளுடைய வழிகாட்டுதலின் கீழால அவர்களுடைய பாதையில அவர்களுடைய சிலபஸ்ல வழி நடத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றோம் இதுதான் உண்மை இல்லையா இதுதான் உண்மை ஒவ்வொரு சுண்ணத்தும் குளிதோண்டி புதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்றைக்கு பாருங்க 6ஆம் ஆண்டுல ஹிஸ்டரியில பண்டு காப்பாயன்ல ஸ்டார்ட் ஆகி அங்க கண்டு ராச்சியத்துடைய வீழ்ச்சி கண்டு ராச்சியம் அந்த ராஜராஜ சிங்க மன்னன் எல்லாம் படிக்கிறோம் அங்கல உலகத்துல ஹிட்லர்ல தொடங்கி உலகமாவித்து 2வது எல்லாம் படிக்கிறோம் ஆனா அந்த பிள்ளைக்கு ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி சொல்லத்தோம்னா தெரியா அந்த அந்த பொம்பளை பிள்ளைக்கு உம்மஹாத்துல் முஃமினீன்களை பத்தி ஹிஸ்டரி தெரியா பாக்குறோமா இல்லையா ஏல நல்ல ரிசர்ச் ஓஏன நல்ல ரிசர்ச் இவருக்கு நல்ல நல்ல இவர் ஐடி முடிச்சு ஐடில இது கோர்ஸ் முடிச்சாரு இந்த இதுல சாஃப்ட்வேர் படிச்சு கொண்டிருக்கிற ஆனா சூரா ஃபாத்திஹா தெரியா தொழுகையோட ஃபர்துகள் சரியான முறையில தெரியா குர்ஆன தஜ்வீதோட ஓத தெரியா எப்படி வாப்பா இவர் எல்லாம் முடிச்சுக்கிற வாப்பா எல்லாம் படிச்சு கொடுத்தீங்கிற உம்மா வாப்பா எல்லாம் சேர்ந்து அவர் பெரிய பெரிய இந்த பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருக்கிறாரு அதுல டிகிரி முடிச்சு கொண்டிருக்கிறாரு இதுல செஞ்சு கொண்டிருக்கிறாரு மாசம் இத்தனை லட்சம் கட்டி படிச்சு கொண்டிருக்கிற என்ன மகன் எல்லாம் முடிஞ்சு ஆனா வாப்பா மவுத்தாகினா வாப்பட மையத்தை தொழுவிச்சுறதுக்கு முன்னுக்கு வரலையே அல்லாஹும்ம குஃபுர் லஹு வர்ஹமுன்னு ஓத துஆ தெரியா இது ஒரு சாதனையா நான் கேட்கிறேன் இது சாதனையா இது நான் சும்மா அடுத்தாக்கள் போல இல்ல கட்டாயம் அதெல்லாம் படிக்கத்தானும் ஆனா இதை விட்டுட்டு படிக்கிறது இல்ல அதுக்கு நீங்க ஒரு நாளைக்கு 4 ஹவர் செலவழிக்கிறானா இதுக்கு நீங்க 8 ஹவர் செலவழிக்கணும் அதுக்கு நீங்க மாசம் 1 லட்சம் செலவழிக்கிறானா குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இல்ம தேடுறதுக்காக வேண்டி 3 லட்சம் செலவழிக்கணும் இப்படி செலவழிச்சா மட்டும்தான் அது தேவை இது நோக்கம் என்று வரும் அப்படி இல்லாம கட்டாயம் நிதிகள் இல்லாட்டியும் அதை படிக்கத்தனோடும் இந்த காலத்துல ஏத்துமாயாலே நாங்க வாழணும் குர்ஆன் எல்லாம் எப்பயும் படிச்சு கொள்ளையிலும் மனதால இந்த வயசுல படிச்சு கொண்டாதான் நான் பேச மாட்டேன் நீங்க எனக்கு ஏசிட்டு போனாலும் பிரச்சனை இல்ல நான் சொல்றது சரியா இல்லையா நான் கேட்கிறேன் ஒரு 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 நான் எங்க புள்ளால நாங்க ஸ்கூல்ல படிக்க வைக்கிறோம் இல்லையா இங்கிலீஷ் கிளாஸ் படிக்க வச்சு ஓஏல 9 அடிக்க வச்சு ஏல நல்ல எஸ்எஸ் அடிக்க வச்சு அவருக்கு இன்னும் ஒன்றுல டிகிரியும் செய்ய வச்சு வேற ஒரு லாங்குவேஜும் படிச்ச வச்சு எல்லா குவாலிஃபைடும் மீகுது பாப்பா மவுத் ஆகுற அல்லாஹும் மக்ஃபுர் லஹு வர்ஹமுன்னு சொல்லி துஆ செய்ய தெரியா இந்த வாப்ப இப்ப சும்மா சொல்லுங்களேன் இந்த இந்த வாப்ப சும்மா நல்ல நல்ல இல்ம கொடுத்தீங்க அப்படியா புள்ளாளுக்கு நல்ல கல்வி வரைய கொடுத்து அப்படியா அல்லாட்ட அல்லாவுடைய அரசாங்கத்துல மேல மேல மலக்குமார்ட்ட இந்த வாப்ப பெரிய அச்சீவ்மெண்ட் நல்ல நல்ல வரவேற்பிக்கும் அவரோட மையத்துக்கு அப்படியா சொல்லுங்களே எத்தனை பேர் இன்றைக்கு நடக்குதா இல்லையா சொல்லுங்களே உங்களோட உங்களோட ஊர்ல உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க நடக்குதா இல்லையா அப்படி எல்லாம் தெரியும் குர்ஆன் தெரியா எல்லாம் தெரியும் ஃபிக்ஹ் தெரியா எல்லா ஹிஸ்டரியும் தெரியும் நான் ஆரம்பத்துல சொன்னது போல ஹிட்லர்ல இருந்து எல்லாம் தெரியும் ஆனா சஹாபாக்களை பத்தி தெரியா சஅத் பின் அபி வக்காஸ் யாருன்னு கேட்டா ரலியல்லாஹு அன்ஹு தெரியா சஅத் பின் அபி வக்காஸ் விடுங்க 4 கலீஃபாக்கள் யாருன்னு தெரியா அதனால கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே நாங்க முதலாவது யோசிக்கணும் இன்றைக்கு நாங்க ஒரு பயங்கரமான ஃபித்னாட காலத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இதுதான் ஃபித்னா குர்ஆனையும் ஹதீஸையும் ஒதுக்கி ஓரமாக்கிட்டு பின்னுக்கு முதுகுக்கு பின்னால வச்சுட்டு அந்த குர்ஆனுடைய ஹதீஸுடைய இடத்துக்கு தலைக்கு மேலால உலகத்துடைய கல்வியையும் உலகத்துடைய துனியாவுடைய அற்ப துனியாவுடைய விஷயங்களையும் நாங்க என்ன செஞ்சோம் தலைக்கு மேலால வச்சிட்டோம் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால கண்ணியத்துக்குரிய
பெற்றோர்களே, சகோதரிகளே, நாங்க முதலாவது எங்கள்ல இருந்து வரணும். ஒவ்வொரு ரமலானும் எங்களுக்கு வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் வர முன்னாலேயே சஹாபாக்கள தயாராக்குவாங்க. அவங்களும் தயாராகுவாங்க. ஷஅபானுடைய மாதத்துல வச்சே சஹாபாக்களுக்கு ஆசை ஊட்டுவாங்க. அத்தாக்கும் ஷஹ்ருன் முபாரக். உங்களுக்கு பரக்கத் பொருந்திய ஒரு மாதம் வரப்போகுது. அந்த 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 இதா ஜாஅ ரமதான், ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னah, சுவர்க்கத்தினுடைய எல்லா வாயில்களும் திறக்கப்பட்டுவிடும். வகுல்லிகத் அபுவாபுன் நார், நரகத்தினுடைய எல்லா வாயில்களும் மூடப்பட்டுவிடும். ஃபீஹி லைலத்துன், அதிலே ஒரு இரவு இருக்கின்றது. ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அதுதான் 1000 மாதங்களை விடவும் சிறந்த இரவு. இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுக்கு முன்னாலே தயாராகுவாங்க. அது ரமதான்னு சொன்னாலே ஷஹ்ரு ரமதான் ஹுவ ஷஹ்ருல் குர்ஆன், ரமதானுடைய மாதம் என்றாலே அது குர்ஆனுடைய மாதம். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். இது இந்த இந்த ரமதானுடைய மாதத்துல தான் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. குர்ஆன் சொல்றது அல்லாஹ்வுடைய கலாம். ஆனா இன்றைய குர்ஆன் தொடர்பு இல்லாம இருக்கிறோமே, குர்ஆன் ஓத தெரியாம இருக்கிறோமே, குர்ஆன சரளமா ஓத தெரியா, குர்ஆனுடைய மகாரிஜ் தெரியா, தஜ்வீதுடைய சட்டதிட்டங்களை பேணி ஓத தெரியாம இருக்கிறோமே என்ற கவலை எங்க உள்ளத்துல வரணும். இந்த கவலை தான் எங்களுக்கு படிக்கக்கூடிய சிந்தனையை தூண்டும். இல்லன்னு சொன்னா நாங்க அடே குர்ஆன் ஓதி கொடுக்கிறதுக்கு 2000 எடுக்கிறாங்களே அப்படின்னு குறை சொல்லிட்டு போவோமே தவிர, அடே நாங்க லட்சக்கணக்கு துனியாவுடைய யஹூதியத்துடைய இல்முக்காக வேண்டி கொடுக்கிறோமேன்னு சொல்லி நாங்க ஒரு நாளும் அதுக்கு கவலைப்பட மாட்டோம். அவர் கணக்கு, நாள் கணக்கு, மாச கணக்கு, வருஷ கணக்கு, அந்த இந்த குர்ஆன் ஹதீஸ் இல்லாத, வஹ்யுடைய இல்ம் இல்லாத உலகத்துடைய அற்பமான இல்ம தேடுறதுக்கு செலவழிப்போம். ஒரு வருஷத்துல ஒரு மணித்தியாலம் கூட குர்ஆனுடைய இல்ம படிச்ச மாட்டோம். இவ்வளவு நாளும் சூரா ஃபாத்திஹா ஓதுறோமே, சூரா ஃபாத்திஹாவோட தஃப்சீர் எங்களுக்கு ஓடுதா? தஃப்சீர் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற சூரா ஃபாத்திஹாவ அழகான முறையில ஓதல் இன்னைக்கு எப்படி ஓதுற? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் சரியா ஓதுறது? நான் ஓதுறது சரியா? கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் சரியா ஓதுறது? சொல்லுங்களே. ஆ? நான் ஓதுனது சரியா பிழையா? சொல்லுங்களே. பிழை. என்ன பிழை? மகாரிஜ் இல்ல. இன்னைக்கு அப்படித்தான் ஓதுறாங்க. எல்லாருக்கும் ஐனும் உண்டு, ஹம்சாவும் உண்டு. அரபுல 28 எழுத்து, இது எத்தனை இடங்கள்ல இருந்து வெளியாகும்? மகாரஜுல் ஹுரூஃப் 17, 17 இடங்கள்ல இருந்து வெளியாகும். 17 இடங்கள்ல வெளியாகுதா? 17 இடமும் என்னன்னு தெரியுமா? கொஞ்சம் யோசிங்களேன். ஐன் எங்க இருந்து வெளியாகுது? ஹம்சா எங்க இருந்து வெளியாகுது? ஹா எங்க இருந்து வெளியாகுது? ஹா எங்க இருந்து வெளியாகுது? ஒன்றும் தெரியா, சும்மா ஓதுற. அலைஹிம் வலல்லாலின் தாதும் உண்டு, லாமும் உண்டு. அல்லாஹ் எப்படி எங்க தொழுகையை கபூல் செய்வான்? இங்கிலீஷ் படிக்கிறோம். இங்கிலீஷ்ல இம்ப்ளூவ்டான இங்கிலீஷ படிக்கிறதுக்கு என்னென்ன செய்ய எல்லாத்தையும் செய்றோம். ஏன் குர்ஆனுக்கு நேரம் கொடுக்கிறோம் இல்ல? லட்சக்கணக்கில செலவழிக்கிறோமே. துனியாவுடைய அறிவை தேடணும். எங்கட குழந்தைகளுக்கு கொடுக்கணும். ஏன் குர்ஆனுக்காக வேண்டி, ஏன் ஹதீஸுக்காக வேண்டி, ஏன் ஃபிக்ஹுக்காக வேண்டி, ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த இந்த சுன்னாக்களை படிக்கணும், அல்லாஹ்வுடைய குர்ஆனை படிக்கணுதுக்காக வேண்டி கொஞ்சம் ஒரு சில பணத்தை செலவழிக்கலாம். அதுக்காக வேண்டி நேரமா காலம் தூக்கம் இல்லாம மணித்தியால கணக்கா வருஷ கணக்கா கொடுக்கிறோமே. ஏன் குர்ஆனுக்காக ஒரு சில மணித்தியாலத்தை கொடுக்காமல் இருக்கிறோம்? கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, துப்பாக்கியசாலிகளாக மாறிடுவோம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். மூதவிகளாக மாறிடுவோம் இல்லையா? குர்ஆனோட தொடர்பு இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்தோஷம் கிடைக்கிறது போல இருக்கும், ஆனா சந்தோஷம் கிடைக்காது. முன்னேற போல இருக்கும், முன்னேற்றம் வராது. நல்ல நல்ல துனியாடல முன்னேற ஆனா நிம்மதி இல்லாம இருக்கும் இல்லையா? குர்ஆன் இல்லாம வேற எதுல நிம்மதியை தேடினால் நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது. கிடைச்ச வரலாறு ஒன்று இல்ல. அதனால கொஞ்சம் யோசிங்க. இந்த குர்ஆனோடு எங்களுக்கு தொடர்பு உண்டாக்குறதுனால, இந்த குர்ஆனுக்காக வேண்டி ஒரு சில மணித்தியாலங்களை ஒதுக்கி முஅல்லிமாக்கள்ட்ட இருந்து படிச்சு நாங்க
நல்லொரு குரான்ட முறையில குரான் ஃபஸாஹத் ஓதக்கூடியவங்களாக மாறி, தஜ்வீதோடு ஓதக்கூடியவங்களாக மாறி, குரான் அழகான முறையில ஓதக்கூடியவங்க வாங்குறதுனால நஷ்டம் போறதில்ல. இதுக்காக ஒரு சில மணித்தியாலத்து குடுக்கறதுனால, ஒரு சில ரூஃபாக்களை செலவழிக்கிறதுனால அதுல ஒன்றும் அல்லாஹ் குறைய உண்டாக்க போறதில்ல. சொல்லுங்களேன். நான் நான் ஒரு நாளைக்கு 2 ஹவர் ஒதுக்குறேன் குரான படிக்கிறதுக்காக வேண்டி. அல்லாஹ் என்ற நேரத்துல என்ன சரி பரக்கத் இல்லாம ஆக்குவானா? சொல்லுங்களேன். எனக்கு என்ன சரி என்ன சரி துனியால விஷயம் மிஸ் ஆகுமா இதால? அப்படி மிஸ் ஆகி நான் வரலாறு ஒன்று ஈக்குதா? நான் இந்த குரானுக்காக ஒரு சில ரூபாக்களை செலவழிச்சேன். இதனால எனக்கு நஷ்டம் உண்டாயிட்டு. பாருங்களேன், இதுக்கு பொறுமதி இல்லையே இதுக்கு. ரூ. 2000 பொறுமதியா? இல்லையே. இதுக்கு ஒரு 200 இருந்தா போதுமே, 500 இருந்தா போதுமே. அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகம் தான் நிக்குது. ஆனால கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இதெல்லாம் வந்து சல்லி உள்ளாக்கள் தான் குரான படிக்கணும்னா இன்னைக்கு எவ்வளவு சல்லி உள்ளாக்கள் வந்து படிச்சிருப்பாங்க. இதுக்கு அல்லாஹ்வோட தௌஃபீக் வேணும். அல்லாஹ்வோட இரக்க பார்வை வேணும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அதனால அ எ குர்ஆனுடையவங்களாக மாறுவோம். இந்த ஏனைய ரமதான்கள போல் இந்த ரமதான் இல்லாம குர்ஆன தஜ்வீதோட, தர்த்தீலோட நல்ல அழகான முறையில படிச்ச ஒரு ரமதானாக, அத பயன்படுத்தின ரமதானாக நாங்க இன்ஷா அல்லாஹ் மாத்துவோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த இதுல